தமிழக அரசு எந்த அளவுக்கு தோல்வியடைந்து விட்டது என்பதை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சுட்டிக்காட்டுவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த எல் முருகன் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று குற்றச்சாட்டு தெரிவித்தார். கோயம்பேடு பேருந்து நிலையம் ஏன் எவ்வளவு விரைவாக மூட வேண்டும் என்பதை பொதுமக்களுக்கு தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் தவறான தகவலை பதிவு செய்ததை சுட்டிக்காட்டி காண்பிப்பதற்காக டி.ஆர். பாலு தன்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாகவும் எல் முருகன் கூறினார். கோயம்பேடு பேருந்து நிலையம் அதை எதுக்காக மூடணும் அப்படின்றத அவங்க ஒரு வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். மக்களுக்கு சில வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை, போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை, அல்லது அங்கு உள்ளேயும் கூட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்காமல் தினந்தோறும் மக்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டு வருவது, மக்கள் அவதிக்குள்ளாகின்ற செயல் இந்த கீழாம்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அவல நிலை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அதை சரியாக கையாள தெரியாத அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது.